ஆண்டுகளாகத்தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா யாருமே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போகல. இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிரச்சனைக்கான ஏன் இது இந்த நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத தேடி எடுக்கும்போது சில தொழிலாளர்களுடைய அவங்களோட பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று நீங்க இந்த ஆன்லைன் கேட்டனாலும் சொல்லிடுறேன், இது விற்பனை கிடையாது, ஆன்லைன்ல விற்பனை கிடையாது. நீங்க இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். ரொம்ப நாட்களா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அங்க இந்த டாஸ்மாக் கடைகளை பண பரிவர்த்தனை வேண்டாம், பண பரிவர்த்தனைனால அது முறைகேடான பணங்கள் வாங்கப்படுகிறது, வசூலிக்கப்படுகிறது பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகளா கடந்த கால ஆட்சியில இரண்டு கட்சிகளும் சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு தான். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக நீங்க விரும்புபவர்கள் நுகர்வோர் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த ப்ராடக்டை அந்த கடைக்கு முன்னாடி போய் அந்த கடையோட எண்ணெய் கொடுத்தாலோ அல்லது நியர்பைங்கிற ஒரு கொடுத்தாலும் அந்த கடை எண் வந்துடும். அங்கே கன்சியூமர் விரும்புகிற அந்த பொருள் அந்த கடைகளில் இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து அதை பே பண்ணிட்டு அந்த QR கோடை காட்டினா அந்த பொருள் கொடுப்பாங்க. நீங்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கிறதுனா, தவறான கருத்தை பதிவு பண்ண வேண்டாம். தெளிவாக இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டால் அதை விளக்கறதுக்கு அரசு தயாராக உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தவறான கருத்தை பதிவு செய்யவில்லை. மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்பதற்கு ஜிபே, கார்டு மூலமாக டாப்பிங் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுவை வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது. மதுவினால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூறுகின்ற அதே வேளையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி மது என்பது எந்தவித காரணத்திற்காகவும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. அதையும் தாண்டி மருந்து உபயோகத்திற்கு தவிர அதை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. அப்படி அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் பொழுது நான் ஒருங்குமுறைப்படுத்துகின்றேன், சரி செய்கின்றேன். மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை 5000 கோடி நாங்கள் பெருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மது விற்பனையை குறைப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய அந்த அமைச்சர் இந்த மது கடைகள், மது சம்பந்தமான கொள்கைகள், இதை மானிய கோரிக்கைகளில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு தானே இருந்தேன். ஸோ மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு வந்திருக்கேனுங்க. கடந்த கால ஆட்சிகளில் என்னென்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நீங்கள் ஏன் அமல்படுத்தலைன்னு கேட்பாங்க, அந்த பக்கம் போகும்போது நீங்கள் ஏன் அமல்படுத்தலைன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்தது தான். அப்போது கடந்த காலத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக மது விற்பனையை தடை செஞ்சால் மட்டும்தான் பூரண மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இங்கே மது விலக்கை கொண்டு வரும்போது பக்கத்து மாநிலங்களில், நம்மளோட எல்லையொட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த மது இப்போவே கடந்த கால ஆட்சிகளே இல்லிசிட் அராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சு. எங்களுடைய அரசு மதுவை மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற வண்ணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால தான் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறதுல, பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. நாங்கள் இப்போவும் அந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மரியாதை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார் எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு. இந்த துறையில் இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கிறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாலியாக தெரிவித்தார். இதில் ஒன்றும் பாயிண்டா பாரு வேணாங்க. இது நீங்கள் மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிங்க. மணி ஆயிடுச்சு, 45. மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்க. அமைச்சர் சொன்னது போல மதுவிலக்கு மானிய கோரிக்கைகளை விரிவா அப்புறம் பேசிப்போம். அடுத்த அவர் ஒருத்தர் உங்க கட்சி சார்பாக கொறடா பேசுறாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நல்ல விளக்கமாக சொன்னார்கள். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்கள் கூட இந்த அரசு என்பது மதுவிலக்கு எதிர்ப்பான அரசா, இதை நிறுத்தப் போகிறா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், வருமானம் அது கூடியிருப்பது என்பது பல்வேறு வகையில்
நாங்கள் லீக்கேஜ்லாம் நிறுத்திருக்கிறோம், அதனால தான் வருமான மொழியை. ஆனால் இந்த அரசு என்பது மது கொள்கைக்கு எதிரான அரசு என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உங்கள் மூலமாக அவரிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது, இந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஆண்டுக்காண்டு இந்த கடைகளை நீ குறைக்க போகிறீங்களா? அது வெளிப்படையாக உங்களுடைய மானிய கோரிக்கையில் இந்தந்த ஆண்டு இந்தந்த கடைகள் நான் குறைப்போம் என்று நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 717 ஏற்கனவே நான் குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. அது எந்தெந்த அந்த மாவட்டத்தில் எந்த கடையை குறைச்சாங்கன்றது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க நம்பர் வந்தது, நாங்கள் ஆன்லைனில் போட்டிருக்கிறோம் அப்படின்ற நிலைமை இல்லை. லோக்கலில் இருக்கிற எந்த பத்திரிகையிலும் இந்த கடைகள் எல்லாம் குறைத்து விட்டோம் என்ற அறிவிப்பு இல்லை. ஏன்னா அதுவும் தேவை. நீங்கள் சொல்லுவதைப் போல ஆண்டாண்டுக்கு நாங்கள் குறைக்க போகிறோம் என்பதை நீங்கள் இப்போ சொன்னாலும் சரி, அல்லது உங்களுடைய மானிய கோரிக்கையில் ஒரு வருஷத்துக்கு இத்தனை கடைகளை நாங்கள் குறைக்க போகிறோம் என்று சொன்னால் இந்த அரசு அதற்காக முயற்சி எடுப்பது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுவிலக்கை கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். மதுவிலக்கை முதலிலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் ஒரு பெரிய தெளிவாக ஒன்று கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட நெடிய காலம் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இவைகள்லாம் நடைபெற்றது. இது திமுக அதிமுகலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல, டைம் பற்றி எடுத்துக்காதீங்க. காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது நேரு அவர்கள் டேக்சன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனுப்பினார், எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பினார், இந்த சாராய கடையெல்லாம் திறக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக என்ன சொன்னாங்க தெரியுமா? திருட்டு சாராயம் காவிரி ஆறை போல ஓடுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாராய கடை இருக்க வேண்டும். அது தப்பான விஷயம் இல்லை. திருட்டு சாராயம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் கெட்டு இன்னும் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாகவே செத்து விடுவோம் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து சொல்லப்படுது. வேணுன்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. அதனால் ஏற்கனவே நீங்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலத்திலும் அப்பொழுது நடைபெற்றது. அப்போ நீங்கள் அறிவுரை சொல்லி வேணான்னு சொல்லியிருக்கலாம், அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் அவர்கள் நீங்கள் நல்லா தான் பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசாக தான் நல்லா பதில் சொல்கிறீங்க. ஆனால் போகிற போகிறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னென்னா ஊழல்னு எப்பயும் சொல்கிறேன். ஊழல்னு யார் பேசினாலும் சரி அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தை தரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனால் ஊழல் என்றால் அதற்கு எப்போ ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தா தானே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும். ஆதாரம் இல்லாமல் சட்டசபையில, எனவே அதை தயவு செய்து நீங்க அவை குறிப்பில் எடுக்கணும். ஊழல்னு சொன்னா உங்ககிட்ட கொடுக்கட்ட சான்று யாரா இருந்தாலும் சான்று கொடுத்தால்தான். ஏற்கனவே அறிவுறுத்தியது தான் அது. ஊழல் என்ற வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டாஸ்மாகில் சென்ற ஆட்சி காலத்தில் ஊழலை குறைத்ததால் வருமானம் அதிகரித்தது என்று மாண்புமிகு அமைச்சர் குறிப்பிட்டார். உடனே நீங்கள் மற்ற திமுக சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு நீண்ட நெடிய விவரமான அறிக்கையை, நீண்ட நெடிய ஆதாரத்துடன் ஒரு அறிக்கையை எந்தெந்த விதத்தில் யார் யார் அந்த டாஸ்மாக் துறையில் யார் யாரெல்லாம் அந்த பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கியிருக்கிறார்கள் என்று ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை சென்ற ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அரசு உரிய நேரத்தில் எஃப்ஐஆர் செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணவில்லை. அதை எதிர்த்து அப்பீல் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஆட்சி காலத்திலேயே அதற்கான போதிய ஆதாரங்களும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை யாரும், எந்த ஆட்சி யார் வந்தாலும் அந்த ஆதாரங்களை எடுக்கவே முடியாது, அளிக்கவும் முடியாது. கண்டிப்பாக இருக்கிறது. அந்த ஆதார பிளஸ் அந்த மக்களே சாட்சி. நன்றி.